ஹலோம்மா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 5th யூனிட்டில் ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் டெர்பீன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் டெர்பீன்ஸில் நீங்கள் 3 டெர்பீன்ஸ் பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிட்ரால். ஸோ சிட்ரால் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான். அதோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் உங்களுக்கு லேட்டாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அது மட்டும் சொல்லித்தரேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சிட்ராலோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C10H16O, சரிங்களா? இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன், அதாவது சிட்ராலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் எலிசிடேட் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சு, சரிங்களா? அண்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா சிட்ரால, அதாவது C10H16O, இதை வந்து நம்ம 2-புரோமின் கூட ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்னா C10H16OBr4, சரிங்களா? இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பனுக்கு வேலன்சி 4, சரிங்களா? ஸோ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், ஓகே. அண்டு இது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த கார்பன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இன்னொரு கார்பனோட வேலன்சி 4 இங்கே ஏற்கனவே 2 பாண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 2 வந்து வேக்கன்சி இருக்குன்னா நீங்கள் வந்து பிஆர் ஆட் பண்ணுவீங்க, சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு Br2. அப்போ இங்கே Br4 இருக்குன்னா என்ன அர்த்தம், 2 Br2 ஆட் பண்ணணும். ஸோ ஒரு டபுள் பாண்ட் கூட ஒரு Br2 ஆட் ஆகிருக்குன்னா அப்போ இன்னொரு Br2 எங்கே ஆட் ஆகிருக்கும், இன்னொரு டபுள் பாண்ட் கூட தான் ஆட் ஆகிருக்கும். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் 2 C டபுள் பாண்ட் C இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது presence of 2C double bond C group. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன், ஓகே. அண்ட் செகண்ட் ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் சிட்ராலை வந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும்போது சிட்ராலை வந்து அதாவது C10H16Oவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C9H15CH, அதாவது C10ல் ஒரு C பாக்கி இருக்குது அண்ட் H16ல் ஒரு H பாக்கி இருக்குது அண்ட் டபுள் பாண்ட் O, சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சில்வர் ஆக்சைடு பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜெரேனிக் ஆசிட் கிடைக்கும், சரிங்களா? C9H15COHO, அதாவது இந்த காம்பவுண்டுக்கு பேர் COOH ஆசிடுங்கிற காம்பவுண்ட். இதோட பேர் வந்து ஜெரேனிக் ஆசிட். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆல்டிஹைடால் மட்டும்தான் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆசிடாக மாற முடியும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப் இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் CHO ஆல்டிஹைட் இருக்கலாம் அப்படின்னு செகண்ட் ஒன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, 2 C டபுள் பாண்ட் C இருக்கும், செகண்ட் ஒன் வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் தேர்டு, அதோட கார்பன் ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஐசோப்ரின் யூனிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பனோட ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஏசைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக் காம்பவுண்ட்னா ரிங் வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும், ஆனால் இவங்க வந்து ஏசைக்ளிக் காம்பவுண்ட், அதாவது ரிங் வந்து க்ளோஸ் ஆகாது, சரிங்களா? அண்டு 2 ஐசோப்ரின் யூனிட் இருக்கும் அப்படின்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோப்ரின் யூனிட்னா என்னென்னு பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் C, CH டபுள் பாண்ட் CH2 அண்ட் இங்கே ஒரு CH3 இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வச்சு அவங்க கார்பனோட ஸ்கெலிட்டன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா
ஸோ இப்படி இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசைக்ளிக் காம்பவுண்ட்னா ரிங் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ பென்சின் ரிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்காது, ஓப்பனில் இருக்கும். ஸோ கார்பன் ஸ்கெலிட்டன் இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 C டபுள் பாண்ட் C குரூப் இருக்கும், செகண்ட் ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கும், அண்ட் தேர்ட் கார்பன் ஸ்கெலிட்டன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக அதில் 2 ஐசோப்ரின் யூனிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த்தாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் எங்கே இருக்கோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிட்ராலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிட்ரால் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி அதோட ஸ்கெலிட்டனை போட்டுக்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்கெலிட்டன் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்ராலுக்கு வந்து ஒரு ஸ்கெலிட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீ ஆக்சிடேஷன் பண்ணும்போது, அதாவது KMnO4 மூலமாக ஆக்சிடேஷன் பண்ணும்போது உனக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் O, அதாவது அசிட்டோன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பொசிஷன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ப்ளஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லெவுலிக் ஆசிட் கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் உங்களுக்கு எங்கே ப்ரெடிக்ட் பண்ணோன்னா இங்கே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாகவே 2 டபுள் பாண்ட் தான் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கேயா இருக்கலாம் அண்ட் செகண்ட் பொசிஷன் இங்கேயா இருக்கலாம். ஏன்னா ஆக்சிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கீட்டோனும் லெவுலிக் ஆசிடும் கிடைக்கிறதுனால. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல்டிஹைட் மட்டும்தான் ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆசிடாக மாறும். சரிங்களா? ஸோ ஆல்டிஹைட் ஒரு இருக்கிற பொசிஷனில் இன்னொரு டபுள் பாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன். அதாவது இங்கே C டபுள் பாண்ட் C இருக்கலாம், ஆல்டிஹைட் குரூப் இருக்கலாம், ஸ்கெலிட்டன் இப்படி இருக்கலாம், டபுள் பாண்ட்ஸ் இங்கே இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணதுனால லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சிந்தசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மெத்தில் ஹெப்டனோன் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம தான் ஸ்கெலிட்டன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இருக்கிற ஒரு பேரண்ட் காம்பவுண்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்களுக்கு பேர் மெத்தில் ஹெப்டனோன். இவங்களை வந்து நம்ம ஜிங்க் முன்னிலையில் ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜிங்க் வந்து ஜஸ்ட் போய் ஆட் ஆகிடும். ஜிங்க் அயோடைட். ஓகேங்களா? இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடைட் சால்ட். ஜிங்க் அயோடைட் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு ரிமைனிங் இருக்க ஸ்கெலிட்டன் அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கீட்டோன் குரூப் இருக்குது இல்லையா, அவங்க என்னவா மாறிடுவாங்கன்னா COO எத்தனாலாக மாறிடுவாங்க. சரிங்களா? அண்ட் இதை வந்து நீங்கள் ஃபர்தராக ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜிங்க் அயோடைட் வந்து வெளியேறிடும். அண்ட் அதே மாதிரி இந்த எத்தனாலும் வந்து H கூட வெளியேறிடும். அதாவது எத்தில் ஆல்கஹால். அதே மாதிரி ஜிங்க் அயோடைடும் வந்து ஏதாவது ஒரு ஆக்சைடாக வெளியேறிடும். அதனால் உங்களுக்கு ரிமைனிங் என்ன காம்பவுண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிங்க் அயோடைட் வெளியேச்சுன்னா இந்த O வந்து மைனஸில் இருக்கும். அதனால் H+ வந்து இவங்க கூட ஜாயின் ஆகிடும். சரிங்களா? அதனால் இவங்க வந்து OHஆக மாறிடுவாங்க. அண்டு இந்த COOவும் ET போகிறதுனால COO மைனஸாக மாறிடும். அதனால் H+ வந்து இங்கே ஜாயின் ஆகுறதுனால COOHஆக மாறிடும். அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஸ்கெலிட்டன் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் ஃபர்தராக இவங்களை நீங்கள் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணிவிட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா இந்த ஆல்கஹால் குரூப் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ
ஸோ இப்போ இந்த ஆல்கஹால் குரூப் இங்கே ரிமூவ் ஆனதுனால இவங்களோட பாண்ட் வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அந்த பாண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே டபுள் பாண்டாக போட்டுக்கிறோம். சரிங்களா? அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தோம், ஆல்டிஹைட் குரூப்பை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிடாக மாறும். அப்போ ஆசிட் குரூப்பை ரெடியூஸ் பண்ணால் என்னவா மாறும்? ஆல்டிஹைடாக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹீட் பண்ணும்போது ரிடக்ஷன் நடக்கும். அதனால் உங்களுக்கு ஆசிட் குரூப் வந்து ரிடக்ஷன் ஆகி என்னவா மாறிடும்? ஆல்டிஹைடாக மாறிடும். சரிங்களா? இதுதான் சிட்ரால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெர்பீன்ஸ்லேயே ஜெரேனியால்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அண்ட் அவங்களோட மாலிகுலர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா C10H18O. சரிங்களா? இவங்களோட ஸ்ட்ரக்சரல் எலிமினேஷன் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, சிட்ரால் புரோமின் கூட சேர்ந்தால் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ அதே ரியாக்ஷன் தான் ஜெரேனியாலும் கொடுக்குது. அதாவது அடிஷன் ஆஃப் Br4. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்குமே 2 C+C இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் சிட்ராலை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ஜெரேனியாவில் ஆக்சிடேஷன் பண்ணால், சரிங்களா, ஆக்சிடேஷன் பண்ணால் சிட்ரால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்டிஹைட் குரூப்பை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிடாக மாறியிருக்கு. அப்போ யாரை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிஹைடாக மாறும்னா அது ஒரு ஆல்கஹால் குரூப், அதாவது CH2OH. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷனில் ஆல்டிஹைட்க்கு பதிலாக CH2OH இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெரேனியால். சரிங்களா? அண்ட் இங்கே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் குரூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஜெரேனியாவில் ஆக்சிடேஷன் பண்ணும்போது உனக்கு சிட்ரால் கிடைக்குது. சிட்ரால் ஆக்சிடேஷன் பண்ணினா ஜெரேனிக் ஆசிட் கிடைக்குது. அதாவது ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டில் இதோட ரிவர்ஸ் நடக்கும். அதாவது ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்கஹால் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஜெரேனியாவில் ப்ரெசன்ஸ் ஆஃப் CH2OH குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெரேனியாவில் ஆக்சிடைஸ் பண்ணால் சிட்ரால் கிடைக்கிறதுனால அதோட ஸ்கெலிட்டனும் ஜெரேனியாலோட ஸ்கெலிட்டனும் சிட்ரால் மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கெலிட்டனும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 2 ஐசோப்ரீன் யூனிட் இருக்கும், ஸ்கெலிட்டன் இப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தென் பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்ஸும் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரே ஒரு ஆல்டிஹைட் குரூப் மட்டும்தான் உங்களால் ஆல்கஹால் குரூப்பாக மாற்ற முடியும். மற்றபடி டபுள் பாண்ட்ஸ் எல்லாமே சேம் பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஜெரேனியாலையும் நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கீட்டோன் இதே பொசிஷனில் தான் கிடைக்குது, அண்ட் லெவுலிக் ஆசிடும் இதே பொசிஷனில் தான் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போது சிந்தசிஸ் சேம் தான். மெத்தில் ஹெப்டனோனை ஜிங்க்கு கூட அயோடைட் சால்ட்டு கூட போடும்போது இந்த ஃபார்ம் கிடைக்கும். அதுலேருந்து எத்தில் ஆல்கஹாலையும் ஜிங்க் அயோடைடையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆல்கஹால் குரூப் கிடைக்கும், இங்கே ஒரு ஆசிட் குரூப் கிடைக்கும். அதை ஃபர்தராக ஹைட்ரோலைஸ் பண்ணி அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா ஆல்கஹால் குரூப் ரிமூவ் ஆகிட்டு ஆசிட் குரூப் மட்டும் இருக்கும். அந்த ஆசிட் குரூப்பை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா சிட்ரால் கிடைக்கும். ரெடியூஸ் பண்ணிங்கன்னா சிட்ரால் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் ஆல்டிஹைட் கிடைக்கும், அதாவது சிட்ரால். அண்ட் ஃபர்தராக இவங்களை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஆல்கஹால் குரூப் கிடைக்கும், அதாவது ஜெரேனியால். ஸோ சிந்தசிஸ் ஆல்சோ சேம் லைக் சிட்ரால். புரியுதுங்களா?